கனடாவின் மார்க்கம் பகுதியில் திட்டமிடப்பட்ட கடத்தல் முயற்சி தொடர்பாக 3 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி மேசிஃபீல்ட் கேட் மற்றும் ஸ்டீல்ஸ் அவென்யூ சந்திப்பிற்கு அருகிலுள்ள வணிக வளாகம் ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் சந்தேக நபர் ஒருவர் சிக்கினார். சந்தேக நபர் ஒருவர் கடத்தும் நோக்கத்தோடு கண்காணிப்பு கருவி ஒன்றை பொருத்தியதை அடுத்து போலீசாரினால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. அடுத்த நாள் சந்தேகத்துக்குரிய வாகனம் அதே வணிக வளாகத்திற்கு மீண்டும் வந்ததை புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர். இதன்போது சந்தேகத்திற்குரிய வாகனத்தை போலீசார் சுற்றி வளைத்தனர். வாகனத்தில் இருந்த 2 சந்தேக நபர்கள் தப்பியோட முயன்ற போதிலும் சிறிய துரத்தலுக்கு பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த திட்டமிடப்பட்ட கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய 3வது சந்தேக நபர் கடந்த புதன்கிழமை காவலில் எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டொரண்டோவைச் சேர்ந்த 30 வயதான டொனால்ட் ஸ்மித், 25 வயதான டான்சின் செகியால் மற்றும் 25 வயதான ஏசி தெந்தார் ஆகியோருக்கு எதிராக குற்ற செயல் புரிய சதி செய்தல் உட்பட மொத்தம் 10 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த கடத்தல் முயற்சி குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்.